ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி இருசக்கர வாகன பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வீர் சாவர்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்டோரின் தியாகத்தை நினைவு கூர்வதாக அவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜு, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழகத்தின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மக்கள் அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை ஹர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தபோது தமக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். நீட் விவகாரம் தொடர்பாக தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற அவரது கனவு நனவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் விக்ரம் சாராபாய் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவரது பங்கு இன்றியமையாதது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை harghar.tiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம். உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் யானைகளின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 33 பாதுகாப்பு மையங்களில் யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் யானைகள் சுதந்திரமாக நடமாட அப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளின் பங்கு இன்றியமையாதது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று உதகை அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். யானை வந்து இக்காலஜிக்கலாக சென்சிட்டிவ் அனிமல், சீசனலாக டிபெண்ட் பண்ணுற அனிமல் போது இன்னும் ஷெட்யூல் ஒன்றா வச்சிருக்கோம். அழிந்து வரும் விலங்குலாம் வச்சிருக்க காரணம் வந்து இதுதான். 2010 வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பாரம்பரிய உயிரினமாக அறிவித்தாலும் 2012 ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதே போல் யானைகளுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கே கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ யானை வந்து ஒரு வனத்தினுடைய ஒரு அச்சாணி, அதாவது யானை கீஸ்டோன் ஸ்பீஸ் சொல்லுவாங்க. ஒரு வனப்பகுதியை சுமூகமாக வைத்திருக்க ஒரு உயிரினம். அதனால் யானைகள் வந்து மற்ற விலங்குகள் சார்ந்திருப்பது பார்த்தா நிறைய இருக்குது. அதனால் யானைகள் பாதுகாப்பு இன்னைக்கு வந்து மிகவும் அவசியம். மக்கள் அனைவரும் சேர்ந்தாதான் யானைகளை பாதுகாக்க முடியும். ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 60 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை காட்கோபாரில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய மும்பை மேயர் திருமதி ரேது தவ்டே மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் ரயில்வேக்கு மேலும் 19 LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பங்களாதேஷ் ரயில்வேக்கு வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷ் ரயில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அறை, தொழுகை அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கேட்லாக் பள்ளத்தாக்கில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 9 பேர் நஹான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 8-11, 11-9, 11-1 என்ற செட் கணக்கில் சிலியின் டேனியலா பவுலினா வேகா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தியா செட்டேல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும், திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது.
ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.